கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 13:7, மேத்யூ 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இப்போ மூன்றாவதாக இன்னொரு காரியம் சொல்றார். அதாவது சில விதைகள், முதல்ல ஒரு விதை என்ன விழுந்துச்சு, வழியில் விழுந்தது. ரெண்டாவது விதை என்ன விழுந்துச்சு, கொஞ்சம் மண்ணுள்ள கற்பாறையில் விழுந்தது. இப்போ மூன்றாவது விதை எங்கே விழுகுது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அதாவது ஒரு வயல் போடும்போது எப்போவுமே வேலி முள்ளு தான் வைப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டு சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறோம், இல்லை ஒரு கற்களை வைக்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் அந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து கல்லுகளை அடுக்கி, வரிசையாக கல் அடுக்கி அதை ஒரு சுவர் மாதிரி வைப்பாங்க. ஆனால் வயல்களுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய இதில் என்ன இருக்குன்னா முள்வேலி தான் இதாக இருக்கும். அப்போ இந்த விதை ஒரு சில விதை என்ன பண்ணால், இந்த பக்கம் வயலோட வரப்பு இருக்கும், இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, முள்வேலி இருக்குது. அது முள்ளுள்ள இடங்கள்லேயும் விழுகுது. ஆனால் என்ன ஆகுனா, இந்த முள் அது ரொம்ப காலமாக இருந்து அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த விதை முளைச்சி வரும்போது அந்த முள் அதை அமுக்கி போட்டுரும். எந்த அளவுக்கு அமுக்கி போட்டுருன்னா, இந்த பயிர் மேலே வர முடியாதபடி, ஏன்னா அதனுடைய வளர்ச்சி அவ்வளவு பெருசாக இருக்கும். அதனால் இந்த முள் செடி இந்த பயிரை ரொம்ப ஈஸியாக ஓவர்டேக் பண்ணக்கூடியதாக, அமுக்கக்கூடியதாக வந்துடும். அப்போ என்ன இங்கே சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த விதை விழுந்து வரும்போது அதை அமுக்கக்கூடிய களைகள் இருக்கிறது. அந்த களைகள் எப்படிப்பட்ட களையாக இருக்குது, இந்த பயிரையே ஓவர் கம் பண்ணக்கூடியதாக, அந்த பயிரை மேலாக அமுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய களை இருக்குது. அந்த களை தான் என்ன பண்ணிடுது, இதை அமுக்கிடுது என்று சொல்லக்கூடியதாக, அதை நெருக்கிடுது. அதாவது அது வெளியே வர முடியாதபடி நெருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. இதை பின்னாடி விளக்கம் சொல்லும்போது அது உலகமான காரியங்கள் என்பதை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப லெகுவாக புரியும். ஏன்னா களை இருக்கிற இடத்துல விழுந்து அதனை பயிர் வீணாக போயிடும், அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு. இப்போ எங்கள் வீட்டோட காம்பவுண்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு செரி பிளாசம் ட்ரீ இருக்குது. அது போக கொஞ்சம் வேலி மாதிரி கொஞ்சம் முள் உள்ள செடி மாதிரி ஒரு செடி இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ரோஜா செடி இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இது செடியே தெரியவே தெரியாது. எப்போ ரோஜா பூ வெளியே வருதோ அப்போ மட்டும்தான் ஒரு சின்ன பூ மட்டும் வரும். ஆனால் ரோஜா பூ இருக்குது, அந்த ரோஜா செடி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் அது மொத்தத்தையும் அமுக்கி போடக்கூடியதாக இருக்கும். அது ஒன்றுமே தெரியாத காரியம். காரணம் என்ன, அந்த களை அதை அப்படியே நெருக்கி போட்டுரும். அதைத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கேட்டுக்கொண்டது சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு என்ன தோணும், இது ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காரியம். ஆமாம், விதை விழுந்துச்சுன்னா அது நெருக்கமான பகுதியில் முள் உள்ளது, வேலி பக்கத்தில் விழுகிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த வேலி அமுக்கி போட்டுருன்னு தெரியும். அதே இதை நீங்கள் ஒரு சாதாரணமாக, அதாவது உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு இல்லைன்னா கூட ஒரு வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு வசனம் இப்படி ஒரு கவலைகள் இல்லை, இது உள்ள இடம், நெருக்கம் உள்ள இடம், முட்செடி உள்ள இடத்துல விழுந்துச்சுன்னா என்னாகும், அது அது அப்படியே அதை அமுக்கி நெருக்கி போட்டு விடும் என்பதை காட்டக்கூடியதாக மிக தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா எப்படி இந்த முட்செடி இருக்குது, அதை நெருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அவர்களுக்கு என்ன வேறு காரியங்கள் அவர்களை நெருக்கக்கூடியதாக, எப்படி ஒரு உலக கவலை, இல்லை உலக பிரகாரமான காரியம், இல்லை குடும்பம், இல்லை பிள்ளைகள், இப்படி ஏதாவது ஒரு கவலை என்ன பண்ணிடுது, அவர்களை நெருக்கி போட்டு விடுகிறது. அதனால அவங்க கர்த்தருக்கென்று வாழ முடியாதவங்களாக போயிடுறாங்க என்பதை தெளிவாக நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன ஆயிரும், அவருடைய உலக காரியங்கள் மற்றும் மாம்ச பிரகாரமான காரியங்கள் அவர்களை அமுக்கி போட்டு விடுவதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்லும்போது இதை கேட்கிறவர்களுக்கு மிக எளிதாக விளங்கக்கூடியதாக,
அப்போ முச்செடிக்குள்ளே மாட்டினது எப்படி? நிறைய செடிகளுக்குள்ள உலக கவலைக்குள்ள மாட்டினது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ ராஜ்யத்துக்கென்று வாழ வேண்டும் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடி, ஆமாண்டவரே, நான் தேவனுக்கென்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.